بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். நெஞ்சுக்கு நிம்மதி என்ற புத்தகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு செயல் வீரராக மாற்றுங்கள். லட்சியத்தை அடைய குறிக்கோளுடன் செயலாற்ற வேண்டும் என்ற தொடரில் பார்த்தோம். செயலாற்றுவது எவ்வாறு என்ற கேள்வி எழுவது இயல்பு. மக்கள் பணியாற்றுங்கள், மக்கள் பிரச்சனைக்கு உதவுங்கள், சொர்க்கத்துக்கு உங்களை அழைத்துச் செல்ல அது ஒன்று போதும். மக்களின் கனவுகளும் உங்கள் கனவும் ஒன்றாக இருக்கட்டும். கனவுகளற்ற வாழ்வு சுவையற்றதாகவே இருக்கும். மனிதர்களுக்கும் இதர படைப்புகளுக்குமான வேறுபாடு என்ன தெரியுமா? கனவுகளை நனவாக்கும் உத்தியும் சக்தியும் தான். கூடவே வருங்கால திட்டமிடல். மிருகங்களிடமோ பறவைகளிடமோ லட்சியங்களும் குறிக்கோள்களும் இருப்பதில்லை. ஒரு குறிக்கோளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவை உழைப்பதும் இல்லை. 50 வருடங்கள் ஆனாலும் ஒரு சிங்கம் சிங்கமாக இருக்கிறது. அதன் வாழ்வில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டதாகவோ லட்சியங்களை அடைந்து கொண்டதாகவோ யாரும் கூற மாட்டார்கள். லட்சிய சிங்கம் என்று யாரும் அதனை புகழவும் மாட்டார்கள். ஆனால் மனிதன் லட்சியங்களால் நிரம்பி இருக்க வேண்டிய பெரும்பாலான மக்களின் அறிவும் ஆசையும் மதுவெனும் அரக்கனின் கோரப்பிடையில் மயங்கி கிடக்கிறது. உலக மோகத்தில் சிக்குண்டு கிடக்கிறது. பின் எங்கிருந்து குறிக்கோளும் லட்சியமும் உருவாகும்? புத்திசாலியை குறித்தும் அறிவிலியை குறித்தும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனதை கட்டுப்படுத்தி மறுமை வாழ்வுக்காக உழைக்கின்றவரே புத்திசாலி. மனம் போன போக்கில் வாழ்ந்து இறைவன் மீது கற்பனையாக நம்பிக்கை வைப்பவன் அறிவிலி. ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்போதும் புத்திசாலியாகவே இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழியின் மூலமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள். ஆண்ட்ரூ அகாசி குறித்து அறிந்திருப்பீர்கள். முறியடிக்க முடியாத பல சாதனைகளின் சொந்தக்காரர். பல முறை விம்பிள்டன் சாம்பியன் பெற்றவர். முதல் முறையாக சாம்பியன் பெற்ற போது ஒரு நிருபர் அவரிடம் கேட்டார், முதல் முறையாக விம்பிள்டன் பட்டம் பெறுகிறீர்கள், இப்போது உங்கள் மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் எப்படி இருக்கிறது? அதற்கு ஆண்ட்ரூ அகாசி கூறிய பதில் என்ன தெரியுமா? உண்மையில் இது முதல் முறையல்ல, 10வது முறையாக நான் விம்பிள்டன் பட்டம் பெறுகிறேன். ஆம், கடந்த 10 வருடங்களாக எனது கனவில் நான் இந்த பட்டத்தை வாங்கி கொண்டிருந்தேன். இதோ இப்போது நினைவில் உண்மையாக வாங்குகிறேன். இந்த நாளுக்காக 10 வருடங்களாக நான் கனவு கொண்டிருந்தேன். இறுதி ஆட்டத்தின் போது என்ன ஆடை அணிய வேண்டும், நான் பட்டம் பெறும்போது பார்வையாளர்களின் கைத்தட்டு ஒலி எப்படி இருக்கும் என்பது உட்பட இவை அனைத்தையும் 10 வருடங்களாக எனது சிந்தனையில் செதுக்கி கொண்டிருந்தேன். லட்சிய வேட்கை கொண்ட ஒருவரின் வைர வரிகள் இவை. உலகிய சாம்பியன் வெற்றிக்காக லட்சியமே சில வருட கனவு எனில், மறுமை வெற்றியான சுவனத்திற்கான எவ்வளவு தூரம் நாம் கனவு காண வேண்டும், அதனை அடைய எவ்வளவு உழைக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். ஆயினும் சில லட்சியங்கள் இந்த உலகத்துடன் முடிந்து போவதுதான் கைசேதம். மரடோனாவை பாருங்கள். கால்பந்து உலகின் ஜாம்பவான். உலக கோப்பையை வெல்லுவதுதான் அவரது ஒரே லட்சியம். அந்த லட்சியமும் நிறைவேறியது. அடுத்து என்ன? ஒன்றுமில்லை. ஆகவே பின்னாளில் அவரது வாழ்வு போதைக்கு அடிமையாகும் சாதாரண வாழ்வாக மாறிப்போனது. ஏன்? உயர்ந்த லட்சியங்கள் எதுவும் அவரிடம் இருக்கவில்லை. உலக கோப்பையை வென்றாயிற்று. அடுத்து என்ன? ஒன்றுமில்லை. போதுமென்ற மனோபாவம் அவரை போதையின் பாதையில் தள்ளியது. சுவனம் எனும் உயர்ந்த லட்சியமெல்லாம் அவர்களுக்கு கிடையாதே. அதன் விளைவுதான் இது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள். லட்சியங்களை அடைந்து கொள்ளும் ஒரு மனோதிடம் என்னிடம் இருக்கிறது. ஒன்றை அடைந்து கொண்டால் அதைவிட சிறந்த வேறொன்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ண வேட்கை என்னுடைய உள்ளத்தில் எப்போதுமே இருக்கும். எனது வீட்டை இஸ்லாமிய வீடாக மாற்ற வேண்டும் என்றால் அன்றைய ஹலீஃபா அப்துல் மலீக் அவர்களுடைய மகள் ஃபாத்திமாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் நாடினேன், மனம் முடித்தேன். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனாவின் ஆளுநராக ஆக வேண்டும் என்று மனம் விரும்பியது. அதையும் நான் அடைந்து கொண்டேன். பின்னர் நேர்வழி சென்ற 4 கலீஃபாக்களின் வழிமுறையை பின்பற்றி முஸ்லிம்களுக்கு நீதி செலுத்தும் ஹலீஃபாக ஆக வேண்டும் என்று என் இதயம் விரும்பியது. இதோ இப்போது நான் ஹலீஃபா. தற்போது என் மனதில் உயர்ந்த லட்சியம் உள்ளது. ஆம், என் மனம் சுவனத்தை விரும்புகிறது. நிச்சயமாக நானும் சுவனவாசிகளில் ஒருவனாக இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது.
இதுதான் உயர்ந்த லட்சியம். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை போன்று சுவனத்திற்கான லட்சிய கோட்டையை உள்மனதில் வரைந்து விட்டீர்களா? எது தடையாக இருக்கிறது? குறிக்கோளை உருவாக்குவதற்கு தடையாக இருப்பது எது? அச்சம்தான் பெரும் தடை. எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, ஆனால் கூடவே அச்சமும் சேர்ந்தல்லவா வருகிறது. மனோதிடமும் நம்பிக்கையும் தான் நிம்மதியை பெற்றுத்தரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எவ்வளவு பெரிய இக்கட்டான வேலையிலும் நம்பிக்கையை கைவிடாமல் இருப்பது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அகழ்யுத்த வேளை எதிரிகள் பெரும் எண்ணிக்கையில் மதீனாவை தாக்க திட்டமிட்டிருந்தனர். மதீனாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட படையெடுத்து வரும் எதிரிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகம். ஆகவே மதீனாவை சுற்றி அகழ் தோண்ட வேண்டும் என்ற முடிவாயிற்று. தோண்டும் நேரத்தில் பெரும் பாறை ஒன்று குறுக்கிடுகிறது. என்ன செய்வது, எப்படி உடைப்பது? தோழர்கள் தங்களது இயலாமையையும் அச்சத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் முறையிட்டார்கள். அங்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாறை மீது கடப்பாறையால் ஓங்கி அடித்தார்கள். அதிலிருந்து வெளிச்சம் பீரிட்டது. கூறினார்கள், அல்லாஹு அக்பர், இறைவன் மிக பெரியவன். ரோம் நகரை நாம் வெற்றி கொள்ளப் போகிறோம். தோழர்கள் பார்த்து கொண்டிருக்க அடுத்த அடி ஓங்கி அடிக்கின்றார்கள். மீண்டும் வெளிச்சம். மீண்டும் கூறினார்கள், இறைவன் மிக பெரியவன், இதோ பாரசீகத்தை வெற்றி கொள்ளப் போகின்றோம். மூன்றாவது அடை பாறையில் உடைந்தது. அன்னலாரின் இந்த வார்த்தைகளை கேட்ட நயவஞ்சகர்கள் கேலி பேசினர். ஆயினும் அன்னலார் செய்த வேலை என்ன? அச்சமும் இயலாமையும் குறுக்கிட்ட வேளையில் ரோம் தேசத்தையும் பாரசீகத்தையும் நாம் கைப்பற்றுவோம் என்று கூறி தோழர்களின் உள்ளங்களில் எவ்வாறு நம்பிக்கை ஒளியை ஏற்றினார்கள் என்பதை பாருங்கள். ஒரு தடவை தோழர்களுடன் அமர்ந்து இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களில் எவராவது சொர்க்கத்திற்கு சென்றதுண்டா? அனைவரும் திகைத்தனர், அமைதியாக இருந்தனர். அங்கிருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே கையை உயர்த்தியவராக, இறை தூதரே, நான் சென்றுள்ளேன் என்றார். அருகிலிருந்து இதை கவனித்துக் கொண்டிருந்த அவரது தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது தலை மீது கை வைத்தவராக துடுக்கத்துடன் மகனை பார்க்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மீண்டும் கேட்டார்கள், உங்களில் எவராவது சுவனத்து நீரோடையில் நீர் அருந்தியதுண்டா? அப்போதும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதரே, நான் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், இது என் மகன் மானத்தை வாங்கப் போகின்றான், எழுந்து செல்லாமல் இன்னும் இங்கேயே இருக்கின்றானே என்று நான் எண்ணினேன். அன்னலாரோ மீண்டும் கேட்டார்கள், உங்களில் எவராவது சுவனத்து உணவை சுவைத்தது உண்டா? அப்போதும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதரே, நான் என்றார். நம்முடன் உலகில் உயிருடன் இருக்கின்றார், இவர் மட்டும் எப்படி சுவனம் சென்றிருக்க முடியும் என்று அனைவரும் திகைத்தனர். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்துல்லாவே, உங்கள் விளக்கத்தை மக்களிடம் கூறுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இறை தூதரே, சுவனத்தை நேரில் கண்ட செய்தியை தாங்கள் எங்களிடம் கூறினீர்கள். அப்போது நானும் உங்களுடன் நுழைந்ததாகவே உணர்ந்தேன். சுவனத்து நீரோடையில் நீங்கள் நீர் அருந்தியதை தாங்கள் குறிப்பிட்ட போது நானும் அதிலிருந்து நீர் அருந்தியதாகவே உணர்ந்தேன். சுவனத்து பழங்களை சாப்பிட்ட போது குறித்து தாங்கள் கூறிய போது நானும் உங்களுடன் உண்டதாகவே உணர்ந்தேன். இந்த வார்த்தைகளை கூற வேண்டுமெனில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு தூரம் உளப்பூர்வமாக சுவனத்தை விரும்பியுள்ளார்கள் என்பதை பாருங்கள். இந்த வேட்கை தான் ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டும். கவலையை விடுங்கள், சுவன வேட்டையை உருவாக்குங்கள். இறைவனிடம் இருகரம் ஏந்துங்கள். சுவன பாதைக்கான முதல் கோட்டை இதயத்தில் வரைந்து வையுங்கள். செயலில் இறங்குங்கள். மக்களுக்கு சேவை செய்யுங்கள். நிம்மதி நிச்சயம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம். வாஹிர தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.